அரசியல் அஜெண்டான்னு நீங்க வச்சுக்கிட்டு கூலி படத்தை பார்க்கறதுக்கு போவீங்க. கூலி தொழிலாளர்கள் இங்க ரோட்ல படுத்து கிடப்பாங்க, அவங்கள பார்க்க மாட்டீங்களா? நீங்க நேர்ல போகல, பனையூர்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நீங்க நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க. சேகர் பாபு ஒரு 200 பேரை கூப்பிட்டுக்கிட்டு மேயர் பிரியாவை கூப்பிட்டு எல்லார் கையிலையும் பதாகை கொடுத்துட்டாரு, இதுக்கு சாப்பாடு நன்றி சொல்ல. எவ்வளவு கேவலம் படுத்திட்டு இருக்கு. பெடல் காஸ்டா இருந்தா ஏகிரி மிதிச்சிருவாரு நெஞ்சிலி. தெருவில் இருக்கக்கூடிய நாய்களை கூட கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். ரவுடிகளையும் நாய்களையும் கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம். பெடல் காஸ்ட்ரோவை பத்தி பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். எல்லா விஷயங்களுமே தடியடி நடத்துறாங்க, மக்களை கலைக்கிறாங்க, மக்களை ரொம்ப கொடூரமான முறையில் ட்ரீட் பண்றாங்க. யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? அததான் திருப்பியும் சொல்றேன், 2026 இந்த அதிகாரம் தளபதி அவர்கள் முன்னாடி மண்டியிடும் மண்டியிடும் மண்டியிடும், மாற்றமே கிடையாது. டிவியை போட்டு உடைச்சவங்க, ரிமோட்டை வச்சு தூக்கி அடிச்சவங்க ஒரே ஒரு மாநிலங்களவை சீட்டுக்காக போயிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நீங்க ஏமாத்திருக்கீங்க. அண்ணன் விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 40 சீட்டுக்கு கூட்டணியோட தான் போனார். ஆனால் ஒரு தலைமை பண்போட நாங்க தான் இருக்கோன்னு தமிழக வெற்றி கழகம் தான்றத பறைசாட்சி ஒரே மகனா நின்னது இந்த தமிழகத்துல மிகப்பெரிய எழுச்சியும் புரட்சியும் இன்னைக்கு மாத்தி போட்டுருக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேகா ஆதரவாளர் ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தாவேகா மாநாடு 21ஆம் தேதி நடக்க போகுது. எப்படி இருக்க போகுது மாநாடு? அந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? விக்கிரவாண்டிக்கும் மதுரைக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அரசியல் களத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு இயக்கத்துக்காக இருந்த ஒரு நேரம், தனக்காக நமக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாருன்றதை பறைசாற்றின மாநாடாக தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய துவக்க மாநாடை நம்ம பார்க்க முடியும். ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தனியாக, மிகப்பெரிய ஒரு சிங்கத்தின் கர்ஜனையாக தலைவர் தளபதி அவர்களுடைய உரை அந்த இடத்துல இருந்துச்சு. இப்பேற்பட்ட ஒரு மாநாடு, இவங்களால் இதை பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமா, ஆயிரம் கேள்வி கணைகளில் அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அத்தனை கேள்விகளுமே அவர் ஒரு 5:15 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே மைக்கை பிடிச்சி அந்த 6 மணிக்குள்ளே எல்லார் கதையும் முடிச்சு விட்ட உடனே ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வரலாற்றாக தலையங்கமாக ஒரு தலைப்பு செய்தியாக தமிழக நாடேடுகள் மட்டுமல்ல, காட்சி அச்சு ஊடகங்கள் மட்டுமல்ல, தேசிய ஊடகங்களும் பேசக்கூடிய அளவுக்கு மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பேச்சாக அமைஞ்சது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை, நான் இவர்களோட கூட்டணி வைப்பேன்னு சொல்கிறதும், அப்புறம் முரண்படக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடியதும், அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதும், இல்லை அவர் பேசினதில் இது முரண்பாடாக இருக்குன்றதை சொல்வதும், அப்போ மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அன்னைக்கு தான் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை உள்வாங்கினாங்க. இவர்கள் நமக்கான அரசியல்வாதிகள் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நமக்கான உண்மையான ஒரு அரசியல் கட்சியை ஒருத்தர் ஆரம்பித்து மக்களாட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியவர் வெளியில் வரும்போது தான் இவர்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாத்துக்குமே வெளிப்படையாக தெரிய வருது. அப்போ எளிமையான மக்களுடைய வழியை பேசக்கூடிய ஒரு வலியும் வேதனையும் பேசக்கூடிய ஒரு எளிய மகனாக நின்று பேசுகிறார். இந்திய திரைத்துறையில் உச்சபட்சமான ஒரு நடிகராக இருக்கிறாரு. தமிழகத்தில் மிகப்பெரிய உச்சபட்ச நடிகராக இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அதை தூக்கி போட்டுட்டு, துச்சமென தூக்கி போட்டுட்டு, யாரும் இதுவரை எல்லாருமே சொல்லுவாங்க நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், நடிகர்கள் அரசியல், எந்த நடிகரும் எடுக்காத ஒரு முடிவை துணிச்சலாக எடுத்து தைரியமாக பிரகடனப்படுத்தி இதுக்கப்புறம் நமக்கு அரசியல் தான், மக்களுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்றத மிக பிரம்மாண்டமாக பிரகடன மேடையில் பதிவு செஞ்சார். அதற்காக பார்த்திங்கன்னா சாடிய கூட்டங்கள் கொஞ்ச நெஞ்ச கூட்டம் அல்ல. அத்தனை கட்சிகளும், நாங்கள் 75 ஆண்டுகள் கட்சி, 50 ஆண்டுகள் கட்சி, 40 ஆண்டுகள் வரலாறுகள் இருக்குது, 10 ஆண்டுகள் களத்தில் நிற்கிறோம், 25 ஆண்டுகள் தேர்தல் களத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், தேர்தல் களத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் 10-15 ஆண்டுகள் களத்தில் நின்று மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றாக அமைஞ்சிருச்சு தலைவர் தளபதியினுடைய மாநாடு. சமட்டி அடின்னு மிகப்பெரிய ஒரு, இன்னும் இறங்கி சொல்லணும்னா சாவு மணி அடிச்சிட்டார்.
அத்தனை பேருனுடைய தூக்கத்தை கலைச்சிட்டார். அப்போ அதற்கப்புறம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடியது நான் தான் உங்களுக்கான அரசியல்வாதிகள்னு சொல்லி வேடமிட்டு கபட நாடகமிட்டு இருந்துக்கிட்டு இருந்தவர்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களாக இருந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து பேசக்கூடிய இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் களமிறங்கிடுச்சு. அப்போ தொடர்ச்சியாக ஊடகங்களாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இறங்கி பேசக்கூடிய இடத்துல எல்லாத்துக்குமே எதுக்கெல்லாம் போகணுமோ எல்லாத்துக்குமே நேரடியாகவும் போய் எதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணுமோ வரக்கூடிய இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்கிறதும், கண்டனங்களை பதிவு செய்வதும், மக்களை சந்திப்பதுமாக இருந்தவர் இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விமர்சனங்களுக்குமே மௌனமாக கடந்து போயிட்டார். ஏன்னால் இது பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை இல்லை, உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் இல்லை. இது 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் அரசியல் கட்சிகள் வந்து வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏற்கனவே ஒரு பல பேருக்கு பல கிட்னியை எடுத்துட்டாங்க. டிவியை போட்டு உடைச்சவங்க, ரிமோட்டை வச்சு தூக்கி அடித்தவங்க, அவருடைய பெயரை சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னவங்க, நானும் ஒரு பெரிய நடிகர்னு காட்டினவங்கலாம் ஒரே ஒரு மாநிலங்கள் அவை சீட்டுக்காக போயிட்டாங்க. உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன? திமுகவினுடைய எதிர்ப்பு. அதை சொல்லி தானே நீங்கள் களத்துக்கு வந்தீங்க. தமிழக மக்களை நீங்கள் ஏமாத்திருக்கீங்கல்ல. இப்போ ஒரு கட்சின்ற போர்வையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. அப்போது யாரும் செய்ய துணியாத ஒரு இடத்த, யோசித்து பார்க்க முடியாத ஒரு இடத்த பண்ணியிருக்கிறது தான் தலைவர் தளபதியினுடைய மாநாடு. அந்த மாநாடு எல்லாரும் எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தது. அண்ணன் விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட்டுக்கு கூட்டணியோடு தான் போனார். ஆனால் கூட்டணிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன், கூட்டணிக்கு வரவர்களுக்குன்னு ஒரு தலைமை பண்போடு நாங்கள் தான் இருக்கோன்னு தமிழக வெற்றி கழகம் தான்றதை பறைசாட்சி ஒரே மகனாக நின்னது இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சியும் புரட்சியும் இன்னைக்கு மாற்றி போட்டிருக்கு. அதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு 2வது மாநில மாநாடு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநில மாநாடு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரையும் கடந்து வரக்கூடிய மக்கள், காசுக்காகவோ நோட்டுக்காகவோ சாராயத்துக்காகவோ சாப்பாடுக்காகவோ கூடக்கூடிய கூட்டங்கள் அல்ல. ஆனால் இதை எப்படியாவது எந்த விதத்திலையெல்லாம் தடுக்க முடியும், எந்த விதத்திலெல்லாம் இடையூறுகளை கொடுக்க முடியும்ன்றதுக்காக மட்டுமே இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. ஒரு சுவர் விளம்பரம் எழுதக்கூடாது, ஒரு போஸ்டர் ஒட்டக்கூடாது, ஒரு கொடி நடக்கூடாது, ஒரு பேனர் வைக்கக்கூடாது. ஐயா, போஸ்டரு பேனரு கொடிகள் கடந்தது தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைமைகளா? தமிழகம் முழுக்க இந்த நிலைமைகள் கடந்த காலத்திலையுமே நடந்திருக்கு. இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்கு. பயம் அதிகரிக்க அவங்களுடைய கீழ்த்தரமான செயல்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ இன்னைக்கு உளவுத்துறையினுடைய தகவல் போய்கிட்டு இருக்கு, இத்தனை லட்சம் பேர் வரப்போறாங்க, எப்படி பாசிபிள் அப்படின்றத கேட்குறாங்க. ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் எளிய மகனாக இன்னைக்கு போய் களத்தில் பொதுச் செயலாளர் இன்னைக்கு போய் நின்று பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய மசூதிக்கு போகிறாரு, பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய தொழுகையில் போயிருக்கிறார், எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாரு, மாற்றத்திற்கான ஒரு இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, பேசுகிறாரு. மாநாடு மிக பிரம்மாண்டமாகவும் இருக்க போகுது அப்படின்னா அதற்கான மக்களினுடைய வருகை தான் அங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டம். இங்கே இவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. தாக்கம் இல்லை, மிகப்பெரிய புழுக்கம். இவர்களுக்கு இருக்கக்கூடிய வெட்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்களுக்கு மட்டும் பாசிபிள் ஆச்சு? பணம் கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, சாராயம் கொடுக்காம எப்படி இந்த கூட்டம் வந்தது அப்படின்னு. உண்மையா மக்களை நேசிக்கக்கூடியவன், தன்னுடைய வலியை உணர்ந்தவன், நமக்கு நிவாரணம் தேவைன்னு நினைக்கக்கூடியவன் வந்து களத்தில் நிற்கிறான். ஆரம்பத்தில் எல்லா கட்சிகளும் இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டார் அந்தஸ்துலேருந்து வர்றவங்க ஆரம்பத்தில் இப்படி தான் இருப்பாங்க. போக போக பார்த்தீங்கன்னா அது நீர்த்து போகும். இது எல்லா நாளும் பார்க்குறது தானே, நாங்கள் பார்க்காத அரசியல் வரலாற்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அப்புறம் ஏன் ஓடுறீங்க? ஓரணியில் தமிழ்நாடு, ஊரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு இல்லை, நீங்கள் அரசியல் அஜெண்டான்னு நீங்கள் வச்சுக்கிட்டு கூலி படத்தை பார்க்கறதுக்கு போவீங்க. கூலி தொழிலாளர்கள் இங்கே ரோட்டில் படுத்து கிடப்பாங்க, அவங்கள பார்க்க மாட்டீங்களா? அவன் கேட்கக்கூடியது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தானே அவன் கேட்குறான். நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கீங்களே 255வது தூய்மை பணியாளர்கள் நலன்னு கொடுத்துருக்கீங்கல்ல, அதில் என்ன நலனை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க? அவன் கேட்குறான்ல. 14 நாட்களை படுத்து கிடந்தவனை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணீங்க, எப்படி கையாண்டீங்க? நீங்கள் நேரில் போகல, பனையூர்லேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நேரில் இல்லை அதாவது அரசியல் விமர்சகர்களா ஒரு திமுகவாதிகளாக சொல்ல நீங்கள் சொல்லக்கூடாது. களத்துக்கு அவர் வரப்போறாருன்றதை தெரிஞ்சு இன்னைக்கு கலைச்சதை அன்னைக்கே முன்கூட்டி கலைச்சிடுவாங்க இவர் வந்தான்றதை உணர்ந்ததுனால அந்த போராட்டத்தினுடைய தோழர் பாரதின்னு என்னுடைய நண்பரும் கூட அவர் வந்து நேரடியாகவே அவர்களுடைய
அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள்ட்ட ஆலோசனை செஞ்சு நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்றத அவர்களுடைய நலனுக்காக ஏற்றுக்கிட்டதானே தவிர்த்து போராட்டத்துக்கு போகிறவர் ஃபோன் பண்ணி சொல்லுவாரா நாங்கள் இங்கே வரப்போகிறோன்னு? எங்கேயுமே அவர் அந்த மாதிரி விஷயங்களை கையாண்டதில்லை. அப்படி அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் வராரு, அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் வராரு, போராட்டம் நடக்கும்போது களத்தில் நிற்கிறாரு, இங்கே எப்போதுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் இருப்பாங்கன்றதை பதிவு செய்கிறாரு, உங்களுக்கு என்ன உதவிகளுமே செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோன்றாரு. 14 நாட்களும் தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அத்தனை பேர். அதையும் மீறி விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. இல்லை, விமர்சனம் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஆட்சித்திறன் இல்லை. முதல்ல உங்கள்கிட்ட மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம் பண்ணிச்சு, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு போராடலை? சமூக நீதி எங்கே இருக்கு? இப்போ அவர்கள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஏற்கனவே 10 மண்டலங்களை மாற்றும் போது தான் இவர் களத்தில் இறங்குறார். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வரும்போது உங்கள் அனைவரையும் நான் வந்து நிரந்தர பணியாளர்களாக, மாநகராட்சி பணியாளர்களாக உங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவோன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு தேர்தல் அறிக்கையில் கொண்டு வராங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு எங்கே கொண்டு வா, நக்கல், ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, எல்லா இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து தானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு கட்ட பஞ்சாயத்தையும் மன்னராட்சிகளையும் வச்சு இந்த மக்களை உடைக்கலாம்னு நினைக்கிறீங்க? நேற்று கூட நிர்மல்குமார் போய் சந்திக்க போயிருக்காரு, தூய்மை பண்ணி அதுக்கு தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க, உள்ள அலோவ் பண்ணல. ஏன் நிறுத்துறீங்க? ஜனநாயக உரிமை இல்லையா? பார்த்துட்டா என்ன, மிகப்பெரிய ஒரு எஃகு கோட்டையை கட்டி வச்சிருக்கீங்களா? இராணுவ கோட்டையை கட்டி வச்சிட்டீங்களா? யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? என்ன ஆட்சியும் அதிகாரம் என்ன இருக்கு? ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? காவல்துறை செஞ்சிருச்சு, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? உங்கள் கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எல்லார் மேலேயும். நேற்று கோர்ட்டே வந்து அவங்களை கண்டிச்சிருக்காங்க. கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் 850 பேர் மேலே வழக்கம் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக பாரதி மேலே வந்து 2 வழக்கு போட்டிருக்காங்க. 100 வழக்குகள் போடட்டும். தமிழக வெற்றி கழகம் என்னை போன்ற சமூக செயற்பாட்டாளரும் தோழர் பாரதியினுடன் தோளோடு நின்று அத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும். தோழர் பாரதி எங்கே உள்ளவர்? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த போராட்டத்தை நடத்துது. கம்யூனிஸ்ட் எங்கே இருக்காங்க? தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்குன்ற ஒரு கட்டமைப்புல தானே உங்களுடைய கட்சிகள் இங்கே வந்துச்சு, அலைன்ஸ் இருக்காங்க வந்துச்சு. இப்போ எங்கே இருக்கீங்க கம்யூனிஸ்டுகள்? திமுகல வஞ்சிக்கிறது. கியூபாவை பற்றி பேசுறீங்க, ஃபெடல் காஸ்ட்ரோவை பற்றி பேசுறீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் பாதி கம்யூனிஸ்ட் அப்படின்றாரு. ஃபெடல் காஸ்ட்ரோவை பற்றி பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். ஃபெடல் காஸ்ட்ரோ யாரு? ஃபெடல் காஸ்ட்ரோனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன? அவருடைய ஆட்சியும் அதிகாரம் எப்படிப்பட்டது? மக்களை எப்படி நேசித்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன். சேகுவாரா எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்ட புரட்சியை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? தெருவில் இருக்கக்கூடிய நாய்களை கூட கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். ரவுடிகளையும் நாய்களையும் கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம். கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு. போதைப் பொருட்கள் இலவசமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரேஷன்ல மட்டும்தான் கொண்டு வரல. தாயுமானவன் திட்டத்தில் அதையும் சேருங்க, கொண்டு போய் கொடுங்க. வீடு வீடா குடியை கொண்டு போய் இருக்கக்கூடிய அத்தனை குடியை கொடுத்து அத்தனை பேர் தாலியை அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. தாயுமானவன் திட்டத்தில் அதையும் கொடுங்க. 24 மணி நேரம் குடி. இன்னைக்கு சுதந்திர தினம், எல்லா கடைகளையும் அடைச்சிருக்கு. நீங்க ஒரு நெறியாளரா சந்தேகம் இருந்தா என்னோட வாங்க. எங்கெல்லாம் டாஸ்மாக்குகள் இருக்கோ அங்கெல்லாம் இப்ப சரக்கு கிடைக்கும். அதிகப்படியான விலையில, 2 மடங்கு விலையிலையோ கிடைக்கும். கிடைக்காமலாம் இருக்காது. அப்புறம் கம்யூனிஸ்டோட வேலை இதுதானா அப்படின்னு கேட்குறீங்களா? யாரு பாதி கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறாருல்ல. அதான் இவர் என்ன அதை தான் சொல்றேன். கம்யூனிஸ்ட்னா எந்த கம்யூனிஸ்ட்? சாம்சங் தொழிலாளர்கள் போராடும் போது அவர்களை தடியடி நடத்தி தீபாவளி பண்டிகையில கொட்டக்கூடிய மலையில உட்கார்ந்துகிட்டு இருந்தால நம்ம புள்ள போயிருக்கான்னு அவனை ஓட ஓட காவல்துறையை வச்சு தடியடி நடத்தினீங்களே, அந்த கம்யூனிஸ்டா? மாற்றுத்திறனாளிகள் போராடும் போது அவர்களுக்கு எதிரான இதை பண்ணீங்களே, அந்த கம்யூனிஸ்டா? செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம் பண்ணும்போது பண்ணீங்களே, அந்த கம்யூனிஸ்டா? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு என்ன நீங்க சொன்னீங்க? ஓய்வூதியத்தை நாங்க தருவோம்னு சொன்னீங்கல்ல, ஏன் தரல? மக்கள் இன்னைக்கு ரோட்ல இறங்கி போறானே, அந்த கம்யூனிஸ்டா? மாணவர்கள் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, அந்த கம்யூனிஸ்டா? கம்யூனிஸ்ட்னு சொல்றதுக்கு கம்யூனிஸ்ட்னு சொல்லக்கூடியதுக்கு அர்த்தம் என்ன? எந்த புத்தகத்தை படிச்சீங்க நீங்க? எதை உள்வாங்குனீங்க?
கம்யூனிஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? கியூபாவை பற்றி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையை பற்றி பேசுகிறதுக்கே உங்களுக்கு தெரியாது. கியூபாவை பற்றி நீங்கள் என்ன பேச போகிறீங்க? மோடி அரசாங்கம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய அத்தனையும் விமான சேவை இல்லாத நாடாக நம்ம நாடை ஆக்கி வச்சிருக்காங்க. மிகப்பெரிய பெருமை அவர்களுக்கு. காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்லுவார். காங்கிரஸ் ஆட்சியில் தானே எல்லாமே கட்டமைச்சது. இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையுமே வித்துட்டீங்களே, தனியார் மயமாக்கிட்டீங்களே. அத்தனை துறைமுகங்களும், சென்னையில் ஒரு விமான நிலையம், அதுக்கடுத்து அந்த பக்கம் திருச்சியில் விமான நிலையம், இப்படி பரவலாக இருக்குது. ஆனால் பரந்தூர்லேயும் ஒரு விமான நிலையம். அதுக்கு 100 கிலோமீட்டர் கூட இல்லை. அதுக்கடையில் பெரிய விமான நிலையம். இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரன்வேக்குமே விமானங்கள் வருவதில்லையே. சரி, விஜய் வந்து இதை எப்படி கையாளுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்பவும் சொல்கிறேன், ஆட்சியில் வந்து எப்படி கையாள போகிறோன்றனா வழி எனக்கு. நான் தான் அடிபட்டிருக்கேன், விழுந்திருக்கேன். அந்த மக்கள் தான் அங்கே நிற்கிறாங்க. அப்போ அவனுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும் இல்லையா? முதல்ல அதாவது ஒரு தவறுகள் நடக்க முன்னாடி கட்டமைங்க. ஒரு டாஸ்மாக் இருக்குது, பக்கத்தில் பார் நடக்குது. கரெக்டாக ரெண்டையும் 10 மணிக்கு மூடணும். ரெண்டத்துக்கு அனுமதி கொடுத்தது யார்? அரசு. இதை நடத்துறது அரசு. அது வந்து அரசு ஒப்பந்தம், அதன் அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க. 10 மணிக்கு இங்கே கடையை மூடுறீங்கல்ல, சரக்கை வாங்கிட்டான், எங்கே கொண்டு போய் குடிப்பான்? பாரில் உட்காந்து தானே குடிக்கணும். அப்போ பாருக்கு கூடுதலாக 1 மணி நேரம் அனுமதியை கொடுக்கணும். அப்போ அவன் அதில் உட்காந்து குடிப்பான். அவன் குடிச்சு முடிச்சுட்டு வெளில வரான்ல, ஊது, இவர் பிடிப்பார். அவன் குடிப்பான், இவர் பிடிப்பார். இதுதான் இவர்களுடைய வேலை. என்ன கட்டமைச்சு வச்சிருக்கீங்க? எல்லா நட்சத்திர விடுதிகளுக்கும் இரவு நேரங்களில் அனுமதி கொடுத்துறீங்க. அனுமதி நட்சத்திர ஹோட்டலில் குடிச்சிட்டு வெளியில் வருவான், பிடிச்சி உள்ளே போடுவீங்க. உள்ளே போடுறதெல்லாம் கிடையாது. எந்த நட்சத்திர விடுதியில் குடிச்சிட்டு வந்தவனை பிடிச்சி நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க? டாஸ்மாகில் வாங்கி குடித்தவனை தான் நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்க. கார் எடுத்துகிட்டு அராஜகம் பண்ணுறவங்க கூட யாரையும் நீங்கள் பிடிக்கல. எந்த விலை உயர்ந்த கார்? இன்னைக்கு எந்த காரும் ரோட்டில் சீறி பாயிறது இல்லையா? ராத்திரி வாங்க 2 மணிக்கு இந்த நகர் ஃபுல்லாக வலம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடியவன். இரவு நேரங்களில் என்னென்ன கூத்துக்கள் அக்கிரமங்கள் நடத்துக்கிட்டு இருக்கு. நடக்கிறதுக்கு காரணம் யார்? இந்த காவல்துறை தானே, இந்த அரசாங்கம் தானே. அனுமதிச்சது யார்? அப்படி உங்களுடைய ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்கே காட்சிகள் மாறிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் வரும்ன்றதை மக்கள் நினைக்கிறான். நீங்கள் அவன் கேட்குறான், நீங்கள் இதையெல்லாம் சொல்லி தானே ஐயா, நீங்கள் தானே நேரில் வந்தீங்க, உங்கள் பக்கம் நான் நிற்பேன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எங்களுக்கு பணி நிரந்தர ஆணை தரேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மாற்றி பேசுகிறீங்களே, ஆனால் எங்களை சந்திக்க கூட இல்லையேன்னு வருத்தப்படுறான். இவர் போய் கூலி படம் பார்க்க போகிறேன், நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவே கிடையாது, உங்களுக்கு நான் காலையில் சாப்பாடு போடுறேன். 4 ஆண்டுகள் ஆண்டதுக்கு பிறகு தான் இவனுக்கு சாப்பாடே கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணியிருக்கு. இது ஒரு கொள்கை அறிக்கை வைப்பீங்களா இது மாநாட்டில்? அப்படிதான் இது போக்குகள் இருக்கா? இல்லை, நிச்சயமாக மாநாடு என்பது வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுடைய தாக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஏக்கத்தை, அந்த ஏக்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். விக்கிரவாண்டியில் வந்து யார் எதிரி, யார் கொள்கை எதிரி, யார் இது எதிரின்னு சொல்லுங்க. ஆமாம், இந்த மாநாட்டில் என்ன பிரத்யேகமாக பேசப்பட்டிருக்கு? அது எதாவது உங்களுக்கு தெரியுமா? அடுத்த 2020 வரைக்கும் அடங்காத டாக்கா அதுதான் இருக்கும்னு சொல்கிறேன். இன்னும் 3-4 மாதத்தில் மிகப்பெரிய, இப்பவும் சொல்கிறேன், இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல்களில் கூட்டணி கட்சிகள்லாம் அவர்களோட இல்லை, மனமுறிவாக தான் இருக்காங்க அத்தனை பேருமே. இந்த தூய்மை பணியை போட்டு இன்னும் மேலும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கூட நின்று கூட்டணியில் சீட்டு வாங்கினா அவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கா? இவர்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சுன்னு அவர்களுக்கு தெரியும். எந்த ஒரு, நான் என்ன சொல்கிறேன், சரியான ஒரு ஊடகவியலாளர்கிட்ட கேளுங்க, கலந்தாய்வு பண்ணுங்க. வாக்கு வங்கி திமுகவுக்கு ஏறி இருக்கா, இறங்கியிருக்கா? நீங்கள் நாடகம் நடத்திட்டுறீங்க. சேகர்பாபு ஒரு 200 பேரை கூப்பிட்டுக்கிட்டு மேயர் பிரியாவை கூப்பிட்டு எல்லார் கையிலையும் பதாகை கொடுத்துட்டு அதுக்கு சாப்பாடு நன்றி சொல்ல சார். எவ்வளோ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவர் கூட அலைன்ஸ்ல கலாய்க்கிறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. அதான் கேரட் செட்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அத்தனை நாள் கடந்தாங்க, போய் பார்க்கல, ஊர்வலம் கொண்டு போல, சாப்பாடு போடுறீங்க. மேயர் பிரியா ஊடகத்தில் ஒரு இது பண்ணியிருக்காங்க, எப்படி பேசணும்னு சொல்லித்தர்றாங்க. மீடியா வந்து பிரச்சனிச்சுட்டே இருக்காங்க, அப்பயே சொல்லித்தர்ற மாதிரிலாம் காணொலியில் வெளியாகுது. அதாவது திருப்பி இப்பவும் சொல்கிறேன், சேகர் பாபு அவர்கள் போன்ற அவர்கள்லாம் அமைச்சராகலாம் இங்கே இல்லை. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தாதாவுக்கு அடியால் வேலை செய்ய போகக்கூடியவர் போல தான் அவருடைய மனப்பான்மையும் அவருடைய உடல் மொழியும் இங்கே இருக்குது.
அது இங்கே யாருக்கும் தேவையில்லை. உங்ககிட்ட யாரும் இங்கே பிச்சை எடுக்கலை. நீங்கள் வீடு வீடாக வந்து பிச்சை எடுத்து ஓட்டு பிச்சை கேட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அதிகாரத்தை தூக்கி எறியறதுக்கு மக்கள் 2026 தயாராகிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் வரக்கூடிய 21ஆம் தேதி மதுரையில் 2வது மாநாட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் இன்னைக்கும் அயராது உழைச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட மாநாடை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்தணும்னு இன்னைக்கு அத்தனை ஊடகங்களுக்கும் தெரியும், அத்தனை செய்தியாளர்களுக்கும் தெரியும், அத்தனை அரசியல் விமர்சகர்கள் இடதுசாரியாக இருக்கட்டும், வலதுசாரியாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், ஒன்றிய அரசாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்க போகிற மாநாடை பற்றி தான் இன்னைக்கு அத்தனையும் பேசிக்கிட்டு இருக்கு. கர்நாடகத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் சமீப காலத்தில் சந்திக்கும் போது நண்பர் மூலியமாக ஒருவரை சந்திக்கிறேன். அவர் கேட்குறது தான், எப்படி பாசிபிலிட்டி இவரால் முடியுது, இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கீங்களே, திராவிடம் தான் நான் இங்கே பிரதானமாக இருக்கும், திமுக அல்லது அண்ணா திமுக தான் இங்கே ஆட்சி செய்யும்ன்றத. ஆனால் இப்போ இந்த இதை மாற்றிடும் போல இருக்கு, விஜய் அவர்கள் மாற்றிட்டார் போல இருக்கேன்னு சொல்கிறார். அவர் பெயர் சொல்ல நான் விருப்பப்படலை. அது அவருக்கு புரிஞ்சது. அவர் கன்னடத்தில் சொல்கிறாரு, நண்பர் கேட்டு சொல்கிறார், இந்த மாதிரி சொல்கிறார். ஒரு பெரிய தலைவர், இன்னைக்கு முக்கியமான ஒரு நபர்னே வச்சுக்கோங்களேன். முக்கியமான ஆள். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்கும். இதை போன்ற ஒரு புத்துணர்வு தமிழகத்துக்கு தேவை. தமிழகம் மிகப்பெரிய ஒரு முன்னோடி மாநிலம்னு அவர் சொல்ற. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்சியினுடைய தலைவர் சொல்றாரு. பக்கத்தில் இருக்க கேரள மாநிலம் பேசுது. இங்க தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும், கேரளாலையும் மிகப்பெரிய மாற்றம் வரும், தலைவர் தளபதியால் நடக்கும்னு சொல்றாங்க கேரளா மக்கள். இங்க சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும்ன்றதுல நம்பிக்கை என்ன இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே போன்ற தாக்கம் கேரளாலையும் எதிரொலிக்கும்னு சொல்லுது. எதை வச்சு சொல்றாங்க? அப்போ மக்கள் நல்லாட்சி வேணும்னு நினைக்கிறான். அவனோட வழியை பேசக்கூடியவனா இருக்கிறான். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் களத்துல இருந்து உயிரை கூட தியாக துச்சமென எண்ணி கொரோனா நேரத்தில் உங்களுடைய ஆட்சிகளை பாதுகாத்தாங்க. ஜூம் மீட்டிங் நடத்தினார் தெரியல முதல்வர். எல்லாம் வெளில போகாதீங்க, பத்திரமா இருங்க, உடல் ஆரோக்கியம் முக்கியம் சொன்னாரா இல்லையா? நான் பார்த்தேன். நீங்க பார்த்தீங்களா? நிச்சயமா. நீங்க வெளில போகக்கூடாது, உடல் ஆரோக்கியம் முக்கியம். அவங்க ஜூம் மீட்டிங்கில் பேசுகிறாங்க, மாஸ்க் போட்டுப்பாங்களாம். எப்படி அறிவார்ந்தவர்கள் பார்த்தீங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டு அவங்க ஜூம் மீட்டிங்கில் உட்காந்து எல்லாத்தையுமே பேசுனீங்க. களத்தில் நின்னானே, அத்தனையும் செத்த உடலை வரைக்கும் எடுத்து அடக்கம் பண்ணானே. அன்னைக்கு அவர் பண்ணலன்னா இப்போ இருக்கக்கூடிய முதல்வரும் துணை முதல்வரும் நின்றுப்பாங்களா? அவருடைய நண்பர்களும் சகாக்களும் நின்றுப்பாங்களா? அப்போ எங்களுடைய உயிரை கூட நீங்கள் உயிராக மதிக்கலையே, எங்களுடைய தன்மானத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலையே, எங்களை சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிட்டு எங்களுடைய சுயமரியாதை ரோட்டில் விட்டுட்டு போயிட்டீங்களே. 14 நாட்களாக என்னுடைய உடன் பிறந்தவர்கள் ரோட்டில் சாலையில் படுத்து கிடந்தாங்களே. இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க போறீங்க? இதையெல்லாம் காட்டி தான் உங்களுடைய சமூக நீதியை பேச போறீங்களா? இதையெல்லாம் தாண்டி தான் சமூக நீதியை பேச போறீங்களா? இல்லை இதையெல்லாம் மறைச்சு உங்களுடைய சமூக நீதியை பேச போறீங்களா? இதுதான் கலைஞர் வார்த்தெடுத்தது, அண்ணா வார்த்தெடுத்தது, பெரியாரனுடைய கொள்கை பேசக்கூடியவர்கள், கியூபா ஃபெடல் காஸ்ட்ரோவை பற்றி பேசக்கூடியவர்கள். ஃபெடல் காஸ்ட்ரோ இருந்தால் ஏகிரி மிதிச்சிருவார் நெஞ்சிலே. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஃபெடல் காஸ்ட்ரோவனுடைய வரலாறுகள் என்ன, சேகுவேராவனுடைய வரலாறு என்ன? இருக்கக்கூடிய அதிகாரத்தை துச்சமென தூக்கி போட்டுட்டு எங்கே போராட்டம் நடக்குதோ அங்கே என்னுடைய கால்கள் பயணிச்ச தலைவன் ஒருவர். அமெரிக்காவை எதிர்த்தவர். ஆமா, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்னவர். இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கூட உங்களால எதிர்க்க முடியலையே. மண்டிக்கிட்டுலாம் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஆட்சியும் அதிகாரியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட புரட்சிகர தலைவர்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்பேற்பட்ட புரட்சிகர தலைவர்களை தலைமையா ஏத்துக்கிட்ட கம்யூனிஸ்டுகள் ஏன் முடங்கி கிடக்குறீங்க? வாங்க வெளியேன்னு கேட்கிறேன். என் சகோதரன் பாரதிக்கு இருக்கக்கூடியது ஏன் தலைமைக்கு இல்லைன்னு கேட்கிறேன். அண்ணன் சண்முகம் அவர்கள் பேசுறாரு, வாங்க வெளியில பேசுங்க, நியாயத்தை பேசுங்க, மக்களுக்காக நில்லுங்க. உங்களை நம்பிதானே இருக்குது, எத்தனை தொழிற்சங்கள் இருக்குது. அப்போ நீங்க தலைவர்கள் சமமா அமைதியாக போவதனால அத்தனை தொழிலாளர்களும் பாதிக்கப்படணுமா? இது சமூக நீதிக்கான அரசுன்னு தானே போனீங்க. சமூக நீதி இல்லையே, ஏன் கொந்தளிக்க மாட்டீங்க?
இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா? இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் யோசிக்கிறாரு. இவர்கள் தொடர்ச்சியாக இதே போல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களுமே தடியடி நடத்துறாங்க, மக்களை கலைக்கிறாங்க, மக்களை ரொம்ப கொடூரமான முறையில் ட்ரீட் பண்றாங்க. நேற்று நடந்தது பார்த்தீங்களா? எத்தனை சகோதரிகளை கையை உடைக்கிறதும் அடிக்கிறதும். யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? நீங்களாம் அதிகாரிகள் இல்லை, ஊழியர்கள்ன்றதை உங்களுக்கு புரிய வைக்கலையா? அதுதான் திருப்பியும் சொல்ற, 2026 இந்த அதிகாரம் தளபதி அவர்கள் முன்னாடி மண்டியிடும் மண்டியிடும் மண்டியிடும், மாற்றமே கிடையாது. ரொம்ப ஆக்ரோஷமா பேசுனீங்க. உண்மையிலேயே சிறப்பான விவாதமா முடிஞ்சு. இது ஆக்ரோஷம் அல்ல, என் மக்களுடைய வலியும் வேதனையும் பேசியிருக்கிறேன். அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களுடைய உரிமையை பேசுகிறோம். சுதந்திர தினத்துக்கு முன்னாடி அவர்களுடைய கைகள் உடைக்கப்படுது. ஜனநாயகத்தை மீறி அவர்கள் மீது வழக்குகள் பாயுது. இதே போன்ற வழக்குகளை என்னை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் பார்க்கறதுக்கு தயங்கக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் 800 வழக்குகள் அல்ல, நீங்கள் 8000 வழக்குகள் தொடுத்தாலும் அதை சந்திப்பதற்கு என்னை போன்றவர்கள் அவர்கள் கூட நிற்பாங்க. நிச்சயமாக வழக்குகளை சந்திக்கிறது தான் எங்களுடைய 2017க்கு அப்புறம் தொடர்கதையாக இருக்குது. வழக்குகள் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு, களத்தில் நின்று போராடுறதுக்கு. ஃபெடல் காஸ்ட்ரோ நீங்கள் சொன்ன அதே தலைவர் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அநியாயத்தை எப்படி விரட்டி அடிக்கணுன்றது எங்களுக்கு தெரியும். உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான்னு சொல்லி எங்களை விமர்சிக்கக்கூடியவர் எங்கள் தலைவர் தளபதியும் விமர்சிக்கக்கூடியவர் நீங்களாக தான் இருக்கீங்க. நீங்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கீங்க. அதை 2026 வெளிப்படுத்துவோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.